வாங்க சார். சார் உங்களுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் இந்த கோட் வந்து எவ்வளவு நாள் இருந்தாலும் டல் ஆகாது. இந்த பிரைட் அப்படியே இருக்கும் சார். பாருங்க. சார் அது நல்லா இல்ல, வேற எடுங்க. ஆ சொல்லுங்க மாப்ள. மாமா, இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிச்சு அதே மாதிரி செஞ்சிருங்க. சொல்லுங்க மாப்ள, செய்யறேன். சரி மாப்ள, அப்படியே பண்ணிடுறேன். ஓகே மாமா, பண்ணிருக்கேன். பாய். இதை பாருங்க சார். இந்த கலர் சூப்பரா இருக்கு சார் உங்களுக்கு. நல்லா இருக்கு. இது ஓகே. போட்டு வேணா பாருங்க. பிடிச்சிருக்கு. அப்ப இது வேண்டாம், வேற காட்டுங்க சார். அப்படியா? இதை பாருங்க. ஏங்க இது இவருக்கு நல்லா இருக்கா? எப்பா, மாப்பிள்ள ரேஞ்ச் என்ன, அவர் கேரக்டர் என்ன, அவர் டிசிப்ளின் என்ன, அவருக்கு இதை விட பெட்டரான ஒரு கோட் எடுத்தாதான்ப்பா நல்லா இருக்கும். என்ன 2 பேரும் சேர்ந்து நக்கல் பண்றீங்களா? தெரிஞ்சிருச்சா? அண்ணா, வேற கோட் எடுக்கணே. இதை பாருங்க சார். கொடுங்க, நான் போட்டு பார்க்குறேன். நல்லா இருக்குல்ல? ஏங்க ஆ? இதாவது இவருக்கு நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. ஆனா இதை போட்டுட்டு இவன் கல்யாணத்துல நிக்க முடியாதே. ஏன்? நான் சொல்றேன். அண்ணே, இது எதுவும் செட் ஆகுது போல இருக்கு. நீங்க உள்ள போயிட்டு இன்னொரு 4 செட் எடுத்துட்டு வாங்கண்ணே. இது ஆகுறது இல்ல. சரிங்க சார். சட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வாங்க. கொண்டாங்க சார். ஆனா குடுப்பா, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்கண்ணே. சரிங்க சார். ஏப்பா, கல்யாணத்துக்குள்ள இவங்க 2 பேருக்குள்ள இருக்குல்ல புனிதமான உறவு, அந்த புனிதமான உறவு அது கன்ஃபார்மா அத்தைக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த போட்டு சூட்டெல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? சுடுகாட்டுல தான் படுத்து கிடக்கணும். என்னது சுடுகாட்லையா? நான் எதுக்கு அங்க படுத்து கிடக்கணும்? அப்புறம் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? அவங்க கோவத்துக்கு மட்டும் நீ ஆளானன்னு வச்சுக்க,